கிராசரி ஐட்டம் செல் பண்ண ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவி, சிப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அப்படி வணக்கம் மகளே, இது இந்த டி சீரிஸ் டே 14. ஒரு சிப் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரெடியா. இந்த ஸ்டோரி அடாப்டேஷன் ஆஃப் பவர். இந்த ஜெர்னல் மெயின் பர்சன் லீ பங்சார் 1938 அவர் ஒரு ஸ்மால் ட்ரேடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி கிராசரி ஐட்டம்ஸ், ட்ரை ஃபிஷ், நூடுல்ஸ் செல் பண்ணார். இனிஷியலா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான். ஆனால் லீசர் ஒரு விஷயம் கொடுத்துட்டார். மார்க்கெட் சேஞ்ச் ஆகும், நம்ம அடாப்ட் ஆகும். இதுதான் ஃபியூச்சர் திங்கிங். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாம்சங் எக்ஸ்பேண்ட் பண்ணாரு. டெக்ஸ்டைல்ஸ், இன்சூரன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ்ல என்ட்ரி பண்ணாரு. வார், எக்கனாமிக் ப்ராப்ளம், கண்ட்ரி சுச்சுவேஷனுக்கா நான் சாம்சங் ஸ்டாப் பண்ணேன். டைவர்சிஃபை பண்ணிட்டு சர்வை பண்ணாங்க. இதுதான் ரெசிலியன்ஸ். 1960s to 70s சாம்சங் ஒரு மேசிவ் டெசிஷன் எடுத்தாங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல டிவி, அப்ளையன்ஸ். இதுதான் கேம் சேஞ்ச். சாம்சங் ஃபோக்கஸ் பண்ணது குவாலிட்டி, இன்னோவேஷன், மாஸ் ப்ரொடக்ஷன். ஸ்லோவாக குளோபல் மார்க்கெட்டில் என்ட்ரி பண்ணாங்க. அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் ஏரா வந்துச்சு. சாம்சங் ரெடியாக இருந்தது. கேலக்ஸி சீரிஸ் லான்ச். ஆப்பிள் கூட கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சது. காம்படிஷன் கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு சாம்சங்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டிவிஸ், செமிகண்டக்டர்ஸ், வேர்ல்டு பிக்கஸ்ட் டெக் ஜெயின்ஸில் ஒன்று. இந்த ஸ்டோரியில் நம்ம சொல்கிறது சேஞ்ச்க்கு அடாப்ட் ஆனால் சர்வே பண்ணலாம், இன்னோவேட் பண்ணலாம், டாமினேட் பண்ணலாம். இன்னோவேட் பவர்ஃபுல் கதை வேணும்னா காப்பின் கதை இப்பயே ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணினா நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரி மிஸ் ஆயிடும்.